12 மணி நேரத்துல 1057 பேர் கூட உடலுறவு. சாதனை படைச்ச நடிகை. வியூஸுக்காக இறங்கி பேசின பைல்வான். பிரிட்டன் நாட்டச் சேர்ந்த ஆபாச பட நடிகையான போனி ப்ளூ 12 மணி நேரத்துல 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் கூட உடலுறவு வச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இது இணையத்துல வெளியாகி ரொம்ப பெரிய புயல கிளப்புச்சு. இதெல்லாம் ஒரு சாதனையா? அப்படின்னு எல்லாருமே இந்த செய்திய படிக்கிறத தவிர்த்துட்டு வரக்கூடிய நிலையில, மூத்த பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனல்ல இத பத்தி பேசியிருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வில்லி பிலிப்ஸ் அப்படிங்கிற ஆபாச பட நடிகை 24 மணி நேரத்துல 100 பேர் கூட உடலுறவு வச்சுக்கிட்டு சாதனை படைச்சிருந்தாங்க. அது கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருந்தது. அதைத் தொடர்ந்து 2004வது வருஷம் லிசா ஸ்பார்க் அப்படிங்கிற ஆபாச பட நடிகை 24 மணி நேரத்துல 919 ஆண்கள் கூட உடலுறவு வச்சிருந்தாங்க. அந்த சாதனைய போனி ப்ளூ அப்படிங்கிற நடிகை முறியடிச்சிருக்காங்க. 25 வயசான அந்த நடிகை போனி ப்ளூ 12 மணி நேரத்துல 1057 ஆண்கள் கூட உடலுறவு வச்சுக்கிறாங்க. இது கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. இத பத்தி பேசின ஆபாச பட நடிகை, இந்த சாதனைக்காக கடந்த சில மாசமாவே விசேஷமான பயிற்சிகள எடுத்தேன். எப்படி உடலுறவுல களைப்பில்லாம ஈடுபடுறது அப்படிங்கிற விசேஷ பயிற்சிய மேற்கொண்டதாவும், இந்த சாதனை கடினமானதா இருந்ததாவும், எப்படியாவது உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக தகுதியான ஆட்கள் எல்லாரையும் கடந்த சில மாசமாவே தேர்வு செஞ்சு, அவங்களுக்கும் அதுக்கான பயிற்சிகள குடுத்துட்டு வந்தேன். இந்த சாதனை கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தாலும், அந்த நாள என்னால என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 1000வது நபர் கூட உடலுறவுல இருந்தப்போ, நான் ரொம்பவுமே சோர்வடைஞ்சுட்டேன். இருந்தாலும் எப்படியாவது சாதனை படைக்கணும் அப்படின்னு என்ன நானே ஊக்கப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஆபாச பட நடிகை பேசியிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. பாத்தீங்களா மக்களே! எது எதெல்லாம் சாதனை புத்தகத்துல இடம் பெறுது. இத கேட்கும்போது எனக்கு தல சுத்தலே வந்துருச்சு. இதெல்லாம் சாதனை அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பதிவ பார்த்த இணையவாசிகள், முன்னாடியெல்லாம் தமிழக நடிகைகள பத்தி தான் விமர்சனம் பேசுவீங்க. இப்போ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பிரபலம் ஆயிட்டீங்களா பயில்வான் சார்? அப்படின்னும், நீங்களும் வியூஸுக்காக இவ்வளவு தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களே அப்படின்னும் அவங்களோட கருத்துக்கள பதிவிட்டு வராங்க. 80, 90கள்ல சினிமாக்கள்ல நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்கள், வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சு பல துணை நடிகர்கள் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. ஆனா ஆனா இந்த தலைமுறையினர் மத்தியிலயும் பிரபலமான முகமா அறியப்படுறவரு பைல்வான் ரங்கநாதன். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் யூடியூப்ல பேசக்கூடிய தகவல்கள். செய்தி சேனல்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாளிதழ்கள், வார இதழ்கள்ல கிசுகிசு அப்படிங்கிற பக்கத்துல நடிகர், நடிகைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாயிட்டு வந்தது. தலைமுறைகள் கடந்தாலும் சினிமாக்கள் அப்புறம் திரைக்கலைஞர்கள் பத்தின கிசுகிசுக்களுக்கு மவுசு இருந்துகிட்டே தான் இருக்குது. இத புரிஞ்சுகிட்ட பயில்வான் ரங்கநாதன் பல்வேறு யூடியூப் சேனல்கள்லயும், தொலைக்காட்சிகள்லயும் நடிகர், நடிகைகளோட அந்தரங்க தகவல்கள் பத்தி பேசிட்டு வராரு. இதுக்காக அவரு கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டு தான் வராரு.